இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவுக்கு மேரேஜ் அங்கே நடக்க போகுது. அவங்க அப்பா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ஃபோவோட கையில் பிடிச்சி கொடுத்து என் பொண்ணை நல்லபடியாக நீ பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவனுமே கண்டிப்பாக நான் நல்லா வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேருமே சந்தோஷமாக அங்கே வந்துட்டு ரிங் எல்லாமே போட போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ளே பார்த்தா நம்மளோட ஹீரோ ஜுன் தான் என்ட்ராகிறான். அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே மேரேஜை ஸ்டாப் பண்ணதுமே அப்போ அவங்க அப்பா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் உங்கள் பொண்ணை நான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், அவன் எனக்கு வேணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஃபோக்கு ரொம்ப கோவமாயிட்டு என்ன தெரியும் தான் இப்படி பேசுவோன்னு சொன்னதும் அவனை போட்டு அடிச்சிடுறான். ஸோ அவங்க அப்பாவுமே பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீ யார் இதுக்கெல்லாம் எதுக்காக பண்ணிட்டுருக்க, என்னை விட்டு விலகி போன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இப்படி அவங்க பட்லர் சொல்லியிருக்காரு, சார் இப்படி மேடம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள நல்லாவே பார்த்துக்கல. ப்ரெக்னன்சி டயத்துலேயுமே ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்கு. அவங்க டெலிவரி ஆக போகிறப்ப ஒரு பேபியை பர்த் கொடுத்துருக்காங்க. பட் அது இறந்து தான் பிறந்திருக்கு. அதே டயத்தில் மேடமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட பாடியை வச்சுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுதுட்ருக்கான். நான் அவனை உன்னை மேரேஜே பண்ண விட்டுருக்க கூடாது, என்னோட மிஸ்டேக் தான் சொல்லிட்டு தன்னை தானே அங்கே ஷூட் பண்ணிட்டு கூட சேர்ந்து செத்துமே போயிருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு இப்போ ரீவான் தான் இருக்குது. ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். இந்த டைம் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை மேரேஜ் பண்ண விட மாட்டேன், உன்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆவேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா நம்ம ஹீரோயின் அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அப்போ அங்கே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்னை விடுன்னு சொல்லும்போது அங்கே காரில் கூட்டிகிட்டு போனால் ஃபோன் முன்னாடி நின்றான். நீ என்ன தைரியம் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட்டுருப்ப, நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ண போகும்போது சொல்கிறான். அவனை அப்படியே வண்டி விட்டு ஏற்றுங்கன்னு சொன்னதுமே இவன் பயந்து மயக்கமாயிடுறான். இவன் பார்த்தா அங்கே சைடில் ஜம்ப் பண்ணிடுறான். ஸோ இதனால் இவனுக்கு எதுவும் ஆகலை. பிறகு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்ருக்கான். அவளுக்கு முனிப்பு வந்ததுமே ரொம்பவே பயந்து போயிடுறான். அவன் அங்கே பார்த்துட்டு அவன் ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஓங்கி கழுத்தை பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சதும் பட் அவன் சிரிச்சிட்டு தான் இருக்கான். கழுத்தில் அங்கே பிளட்டே வந்துடுது. இவளுக்கு அவனை பார்த்துட்டு பயமாகி போயிட்டு ஐ திங்க் நீ ஒரு டெவிலாக தான் இருப்ப, அதனால தான் நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக உண்மையே சொல்லு, ஃபூவை நீ என்ன பண்ணன்னு சொன்னதும் நான் என்ன ஏதோ அவனை போய் பண்ண போகிறேன், அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றத சொன்னதும் நான் கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது என்ன சொன்னால் சரி நீ என்னை புரிஞ்சுக்கிறணும், என் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸில் அவன் முடியலாமே அங்கே ஒதுக்கி விட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு மெடிசன் கொண்டு வரேன் சாப்பிடுன்னு சொன்னதும் என்னை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கண்டிப்பாக மெடிசன்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ நம்ம ஹீரோயே நான் செத்தா என்ன பொழைச்சா என்ன, ஏன் இப்படி பாடாப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. வெளியே அங்கே பட்லர் சார் இப்படி உங்களுக்கு கழுத்தில் ஆழமாக காயமாக இருக்குது, நம்ம மெடிசன் போட்டுக்கலான்னு சொன்னதுமே எனக்கு எதுக்காக மெடிசன் தேவைப்படுது, நானே ஒரு டாக்டராகவே மாறிட்டேன்னு சொன்னதுமே அதுவுமே கரெக்டாக நீங்கள் மேடமை காப்பாற்றணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மெடிசன் கற்று வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு சைனீஸ் டாக்டராகவே மாறிட்டீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ரூம்குள்ளே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கதவை நாக் பண்ணுறா அவன்கிட்ட பேசுகிறதுக்காக. பட் இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது டக்குன்னு அங்கே நம்ம ஹீரோ அங்கே கதை ஓப்பன் பண்ணிவிட்டு பரவாயில்லையேப்பா நீயாவே என்னை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்க, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் வந்துருச்சா, எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, அடுத்து பொண்டாட்டியை தூக்கிட்டு வச்சுட்டு நீ பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறியா, நீ இந்த ஹாப்பி உனக்கு நிலச்சிருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஃபூ என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நம்பிக்கையோட பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீ நினைச்சாலும் சரி அவன் உன்னை இங்கே காப்பாற்றிலாம் கூட்டிகிட்டு போக மாட்டான், நான் என் கூட தான் வச்சுக்குவேன்னு சொல்லும்போது நீ நினச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. சொல்கிறான் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, நீ அவன்கிட்ட போனேன்னா கண்டிப்பாக அவன் கொலை பண்ணிடுவான்னு சொன்னதுமே அவன் கிடையாது என்னை நீ தான் கொலை பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அங்கே கையை பிடிச்சி பயங்கரமாக அங்கே கடிச்சிட்ருக்கா. அப்போ அவன் இதுலேருந்து நீ வெளியே வரணும்னா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்னடா இவன் நம்ம இப்படி கடிச்சு கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு, பட் கோவப்படாமல் இன்னுமே லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உண்மையிலே இவன் என்ன பைத்தியமாயிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இனிமே அந்த ஃபோ சொல்லியிருக்கான் அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, உன் நோய் ரொம்ப தீவிரமாயிருச்சான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹீரோயினை விட்டுட்டு போயிருக்கான். பட் இதெல்லாமே நினச்சிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் இவளுக்கு தான் அது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் புரிய மாட்டா.
பிறகு அவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அவள் வந்து கடிச்சு வச்ச இடத்தெல்லாமே பார்த்துட்டு அதுவுமே வந்துட்டு அவனுக்கு ஒரு லவ் பைட்ஸ் மாதிரி தான் அங்கே தோணிட்டுருக்கு. அப்போ இப்படி வந்து ஃபர்ஸ்ட் மீட் இருக்கு, நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னதுமே அவன் கிளம்பி அங்கே போய் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கீங்களா, அது வேற ஒருத்தவங்களோட ஃபேன்ஸே ஆகுமே அப்படின்ற சொன்னதும், யார் சொன்னது, அது என்னோட ஃபேன்ஸே தான் அப்படின்ற சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேரேஜ் டேட் சொல்ல முடியுமான்னு சொன்னதும், ஏன் சொன்னால் போச்சுன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஒரு 5 டேஸில் எனக்கு அவளுக்குமே மேரேஜ்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் டிவியில் அது லைவாக போயிட்டுருக்கு. ரொம்பவே கோவமாகி போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்கா. அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வேஸை போட்டு உடச்சிடுறா. அப்போ அங்கே பட்லர் சார், மேடம் நீங்கள் இப்படிலாம் வந்து கோவப்பட்டு எதுவும் உடைக்காதீங்க, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொன்னதுமே, உங்ககிட்ட தான் ஃபோன் கிடைக்க, நீங்கள் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னதும், என்னது இவன் வந்துட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிருக்கானா, நான் இங்கேருந்து ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் யூக்கு தான் அவள் கால் பண்ணுறா. ஸோ அவங்க பிரதருமே திரும்ப ரீபான் ஆகி தான் அங்கே வந்திருக்கான். போன டைம் வந்துட்டு சாகிறத நேரடியாக பார்த்துருக்கான். இவள் பிறகு அந்த ஃபோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறா. வந்து அங்கே வெளியே கார்ட்ஸ்ட நான் வந்துட்டு இப்படி ஃபோவை பார்க்கணும், என்னை உள்ளே விடுங்கன்னு சொன்னதுமே, மேடம் வந்தாலும் நீ கொஞ்ச நேரம் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்பி போயிட்டாரு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்துட்டு என்னை உள்ளே விடுங்க அப்படின்றத சொன்னதும், நீங்கள் வந்துட்டு நம்பிக்கை இல்லைன்னா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே அனுப்பி விடுறாங்க. பிறகு அங்கே கார்ட்ஸ் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, சார் இப்படி மேடம் வந்துட்டு அங்கே ஃபோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்கன்றத சொன்னதுமே, நீங்கள் விடுங்க பார்க்கட்டும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இந்த ஃபோவை பார்க்க காமிக்கிறாங்க. அடிப்பட்டு அவன் வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிட்டுருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுமே, நீ என்ன தைரியம் தான் என்னோட ஃபேன்ஸே வந்து இப்படி தூக்கிட்டு வந்திருப்பான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவள் ஏன் பொண்டாட்டேன்னு சொன்னதுமே, அங்கே நம்ம ஹீரோக்கு போன டைம் வந்துட்டு அவன் பண்ண விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கா. அவளை அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதெல்லாமே அங்கே ஞாபகம் வந்ததுமே போட்டு பயங்கரமாக அங்கே தண்ணிக்குள்ளே மூஞ்ச பிடிச்சி அமுக்கி வச்சுட்டு, நான் உன்னை அப்படியே வந்துட்டு கொலை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், நீ வந்துட்டு பண்ணுறதுக்கெல்லாம் நீ இதுக்கப்புறம் அவளை உன்னோட ஃபேன்ஸைன்னு சொன்னேன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ இப்போ வரைக்குமே மேரேஜை ஒரு ரெஜிஸ்டர் கூட பண்ண கிடையாது, ஸோ அவள் என்னோட ஃபேன்ஸை, நீ மரியாதையாக இருந்துக்கோ, நான் உன்னை கொலை பண்ணிடலான்னு பார்க்குறேன், பட் வந்துட்டு எப்படியும் அதுக்குள்ளே உன்னை கொல்ல முடியும், நீ இப்போ பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிரு, இல்லை நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே காரில் போயிட்டுருக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட், சார் எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த ஆள் அப்படியே விட்டீங்கன்னு சொன்னதுமே, யார் விட்டது, அப்படியே போய் காரை விட்டு ஏத்து அப்படின்றத அவன் சொன்னதுமே, அவனுமே காரை ஓட்டிகிட்டு போனதும் அவன் பயந்து போயிட்டு கீழே விழுந்ததுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவனை வந்துட்டு அப்ராடுக்கு அனுப்பி விடுங்க, இவன் எதுவும் வந்து உள்டாவை வேலை பண்ணக்கூடாது, இவன் மேலே ஒருத்தவங்கள வந்துட்டு பார்வைக்குமே வைங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். இவன் பண்ணதுக்கு இல்லாமல் எனக்கு வந்துட்டு வர ஆத்துறதுக்கு இவனை ஒவ்வொரு டைமே துடிக்க கொல்லணும் தான் எனக்கு தோணுது அப்படின்றத அவன் சொல்கிறான். டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பூங்க அப்படின்னா இல்லை, அவன் வந்துட்டு எப்படியோ ஹாப்பியாக எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே, என்ன பிபி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்கள் பட்லர் வராரு, மேடம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற சொன்னதும், அப்படியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். எனக்காகவா நீ வெயிட் பண்ணுற, இப்போ நீ சாப்பிடுன்னு சொன்னதுமே உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு, என்னை வந்து தூக்கிட்டு வந்துட்டு மேரேஜ் அதுவுமா, நீ வந்துட்டு உன்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, எனக்கு ஃபூக்குமே மேரேஜ் நல்லபடியாக நடந்திருக்கும், எல்லாத்தையுமே நீ கெடுத்து விட்டுட்ட, உன்னை பார்த்து எனக்கு வந்துட்டு வெறுப்பு தான் வருதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு, நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்ற சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒரு அடி போட்டதுமே, ஐயோ எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே பட்லர் எல்லாருமே அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஃபெமிலியராகவே தோணுது, ஏன்னு சொன்னதுமே, நீ நல்லா உத்துப்பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவன் ஒரு வெயிட்டாக ஒர்க் பண்ணும்போது அவன் மேலே திருட்டு படி போட்டு அவனை அசிங்கப்படுத்துகிறப்ப ஹீரோயின் அங்கே வந்து ஃபேஸில் ஒயினெல்லாமே ஊற்றி விட்டுட்டு அவன் திருன்னா நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட ஃபைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கா. ஸோ அப்போ இருந்தே நம்ம ஹீரோக்குமே லவ் இருந்திருக்கு. நம்ம ஹீரோ ஏன் மூஞ்செல்லாம் அப்படி எனக்கு வந்து க்ளோஸாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே மெய்டு வந்துட்டு இப்படி மேடமோட வீட்டிலேருந்து கீழே மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் சந்தோஷமாயிட்டு அங்கே பார்க்க போனதுமே அங்கே ஆனால் ஹீரோ விட மாட்டான். வேமா அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு, ஃபஸ்ட்டு நான் அவங்க அப்பாட்ட போய் பேசுவேன் நம்மளோட மேரேஜுக்காக, அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கலாம், ஓகேவா, நீ இங்கேவே வெயிட் பண்ணி எனக்காகன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். கீழே அவங்க வந்ததுமே அவங்க அப்பா பயங்கரமாக கோவமாயிட்டு பேசிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏ வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்து ஓ வீட்டில் வச்சுட்டு இருப்பா, எனக்கு அதுவுமா இவ்வளோ பெரிய நீ அசிங்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுவே, நானே உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் உங்களோட விருப்பத்தோடன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டா. அங்கே நம்ம யூ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பிரதர் இன்லா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, உங்களை மாதிரி ஒரு பர்சனை என் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது கிடையாது, இவங்க 2 பேரும் சேர்த்து போனது தான் நம்ம யூ பார்த்துருக்கான்.
இப்போ என்னை வந்துட்டு உனக்கு தெரியுமா என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கைன்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஒரு பர்சன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னா அந்த அரலூசு பையன் அந்த பையனை நம்பிக்கை வைப்பேன். எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நீங்கள் எப்படியாச்சும் என் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ யார்கிட்ட போய் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, மரியாதை நீங்கிட்ட வாடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ உன்னோட சர்நேம் வந்து பெருசாக இருக்குது, நீ பெரிய வந்து பணக்காரன்றதுக்காக நீ என் பொண்ணை கட்டாயப்படுத்தி மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது. என் பொண்ணுக்கு வந்துட்டு எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் யாரை வந்து சொல்கிறேன்னா அவனை தான் வந்துட்டு அவள் மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவமாகவே பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப காமாக அவர் என்ன வந்துட்டு மோசமாக ட்ரீட் பண்ணி பேசினாலுமே அவன் வந்துட்டு பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். நீங்கள் வந்துட்டு பூ மாதிரி ஒரு பர்சனுக்கு போய் எதுக்காக மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது. உங்களோடையும் பூவோடையுமே சேர்ந்துருக்க கொலாபரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா பேங்க்ராப்ட் ஆகி போயிடுவீங்க. எப்படி உங்கள் பொண்ணை போய் கொடுப்பீங்க? உங்கள் கம்பெனி எப்படி அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட ரெப்புடேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. மேரேஜ் எதுவுமா கிட்னாப் பண்ணது நான். ஸோ வந்து ரெப்புடேஷன் கேட்டு போனால் என்னோட தான் கேட்டு போகும். நான் வந்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னை மீறி யாராச்சும் அவளை கை நீட்டி பேச முடியுமான்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, அப்போ நான் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நீ வந்து எங்களை பேங்க்ராப் பண்ணி விட்டுருவ. இதை சொல்லி நீ மிரட்டினேன்னா என் பொண்ணை நான் உனக்கு சேல்ஸ் பண்ணிடுவேனா? என் பொண்ணுக்கு என்ன விருப்பமோ நான் அதை தான் பண்ணுவேன்னு சொன்னதுமே, அப்போ உங்கள் பொண்ணுக்கு என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேனா நீங்கள் வந்துட்டு சரின்னு விட்டுருவீங்களான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்மே எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அங்கே உடைச்சிட்டு இருக்கா. ஸோ அதில் அங்கே போய் பார்க்க சொன்னதுமே கதவை திறந்ததுமே எஸ்கேப் ஆகி அவங்க ஓடி வந்துடுறா. அங்கே வந்துட்டு அவர் பின்னாடி அப்போ அவன் கத்திட்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே ஐயோ வந்து சிஸ்டர் வந்துட்டான்னு சொன்னதும், அப்போ அவங்க அப்பா என்னம்மா நீ வந்துட்டு என்ன இப்போ என் கூட சேர்ந்து வரையான்னு சொன்னதுமே, எனக்கு வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் கிடையாதுப்பா, நான் உங்கள் கூட வரேன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ நல்லா யோசிச்சுக்கோ, பூவை நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா உன் லைஃப் ரொம்ப நாசமாக போயிடும், நீ வந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிப்பா, அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டான் அப்படின்றத சொன்னதுமே, அது வந்துட்டு ஒன்றை மேரேஜ் பண்ணாதான் எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அவன் ரொம்ப வந்துட்டு கோவமாக இப்போ உட்காந்துட்டு இவங்ககிட்ட வந்து நல்லபடியாக பேசினாலாம் ஒன்றும் வேலைக்காகாது, கோவத்தோட வந்துட்டு ஏதாச்சும் பண்ணாதான் வந்துட்டு வேலைக்காகும்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. அப்போ அவங்க வந்து போன டைம் வந்து உனக்காக நான் உயிரோட விட்டேன், ஆனால் இந்த டைம் வந்து அவனை நான் கொலையே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும், அதை கேட்டுட்டு அவங்க பிரதர் யூமே ஆமாம் சிஸ்டர் நான் கேள்விப்பட்டேன், கால் ஏதோ உடச்சிட்டாங்களாமா, திரும்ப வந்துட்டு கையில் கிடச்சா கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நீ யோசிச்சு முடிவிடு அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பாட்ட அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது, நீ அதை பற்றி கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாங்க. ஹீரோயினை விட மாட்டாங்க. யூயுமே பிடிச்சி தூக்கி போட போகும்போது, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு வந்துட்டு கால் இருக்குது நானாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். இப்போ ஹீரோயின் ரொம்ப அங்கே கோவமாயிடுச்சேக்கா, இவன் கண்டிப்பாக நம்மளை இங்கேருந்து போக விட மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குது. அப்போ அங்கே அவன்கிட்ட கோவமாயிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு, நீ இப்போ வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கினேன்னா எங்கள் கம்பெனியை வந்து பேங்க்ராப் பண்ணிடுவேன் அப்படி தானேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். பூவை நீ கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே, அப்படின்னா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவனை கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இதெல்லாம் சொன்னதும், உன்னை நான் மேரேஜ் தானே பண்ணிக்கணும், நான் பண்ணிக்கிறேன், அப்படின்னா நீ என்னோடய ஃபேமிலி இப்போ மீட் பண்ண வைப்பேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே மெடிசன் எல்லாமே கொண்டு வந்ததுமே, இப்போ நீ இதை குடிச்சிட்டு மேலே ரூம்க்கு போன்னு சொன்னதும், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு இப்போ இது வேணான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அவன் மனசுலேயும் நான் வந்து மிஸ்டேக்னால என்னோடய அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த சாம்ராஜ்யத்தை நான் வந்து ஒழிச்சு கட்டக்கூடாது, நான் என்னன்னாலும் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு ஹாஸ்பிட்டல் இருந்த பூவை காமிக்கிறாங்க. அவனை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு பயந்து போய் எந்திரிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா தான் கூட இருக்காங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அந்த ஜியாதா அம்மா, அவளால் தான் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், அதுவுமே கரெக்ட் தான், அவளை மாதிரி ஒரு பொண்ணே நம்மளுக்கு தேவை கிடையாதுப்பா அப்படின்றத அவங்க சொன்னதுமே, கரெக்டாம்மா எனக்கு வந்துட்டு அவள் லைஃப்பில் வேணான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா வந்து வரட்டும், அவனை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாம்மா அப்பாவை வச்சு அவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு. வந்தவர் பார்த்தா அங்கே பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் இருக்காரு.
அப்போ அவங்க ஒய்ஃப் போய் என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு சொன்னதும், ஜுன்னோட கம்பெனினால நம்ம கூட சேர்ந்து ஏகப்பட்ட பேர் வந்து கொலாபரேஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்மகிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்ற சொன்னதும், அவனை சும்மா மட்டும் விடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க, அவன் யார் தெரியுமா, அவன் அந்த ஜூன் ஃபேமிலியோட 5th யங் மாஸ்டர், அடுத்த ஹெட்டாகவுமே அவன் தான் மாற போகிறான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ஷாக்காகி போயிடுது. அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு அவங்க முன்னாடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன வந்துட்டு ஒரு பீஸ் மாதிரி தான் அப்படின்றத சொன்னதும், அப்படி இருந்தாலுமே நான் எப்படிப்பா போய் மறக்க முடியும், கல்யாணத்தை அதுவுமா என்னோட கல்யாண பொண்ணை அவன் தூக்கிட்டு போயிருக்கான், முன்னாடி மட்டும் கிடைச்சானா அவன் மண்டையை பொழக்கணும்னு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சரி நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப பயந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன ரொம்ப பயமாக இருக்கா மீட் பண்ணுறதுக்கு, நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிடலாமான்னு சொன்னதும், இல்லை இல்லை வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுமே பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோவை என் கூட நீ வா பேசுறதுக்குன்னு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வீல் சேரில் சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து அன்னைக்கு அவனை காப்பாற்றாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, அன்னையிலேருந்து வர அவ என்னை வந்துட்டு எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான்னு வீல் சேரில் இருக்கிறதுக்கே அவன் தான் காரணம்னு சொன்னதோ இப்போ ஹீரோ எனக்கு ஞாபகம் வருது. ஸோ வந்து இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மூஞ்சில் இந்த ஒயினத்துக்கு ஊற்றின பர்சனே இவன். ஸோ நம்ம ஹீரோயின், ஓ நீ தானா அது, சரி இப்போ வந்துட்டு வீல் சேரில் இருக்கா அவன் தான் காரணம் நீ சொல்கிறியான்னு சொன்னதுமே, ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவே கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்காம இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன சொன்ன நீ அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நான் எது சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் வாயை முடிக்கிட்டதும் ஹீரோயினுக்கு முன்னாடி அவன் வீல் சேர்லேருந்து உள்ளே தூக்கிட்டு போனதும் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பயந்து போயிட்டு ஏதோ பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு அங்கே கதவை போய் நாக் பண்ணா வெளியே அங்கே ஒரு சின்ன நைப்பை வந்துட்டு அப்படியே தொடச்சிட்டு இருக்கான், பிளட்டாக இருக்குது. என்ன நீ பண்ண அவனன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அவனை கொலையெல்லாம் பண்ணிடலப்பா, அவன் பேசுனதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தி அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் வேகமாக ஓடி போயிடுறா தாத்தாட்ட மீட் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே தாத்தா நான் வேற ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்கள் பேரனை வந்து மேரேஜ் பண்ணிக்க வந்து விருப்பம் இல்லை தாத்தான்னு சொன்னதும், உனக்கு பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நான் பண்ண வேணாமா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிக்கிறாங்க. ஃபுவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினை பற்றி மோசமாக பேசின வீடியோ தான். ஸோ அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே அவ்வளோ கேர் பண்ணியிருந்திருக்காங்க, பட் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு கவலை ஆகிட்டு இருக்கு. இப்போயுமே நீ அவங்கள வந்து போய் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு, பட் இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அவன் கூட சேர்ந்து இருந்திருக்கேன், என்னால் தான் அவன் வந்து கால் இன்னைக்கு உடஞ்சி போயிருக்கு, அதுக்கு காரணம் உங்களோட பேரன் தான், அவன் என்னை இப்படி பேசிட்டான்றதுக்காக நான் வந்துட்டு உங்கள் பேரனை போய் மேரேஜ் பண்ணிக்க முடியாது தாத்தா, எனக்கு அவர் மேலே உண்மையிலே எந்த ஒரு லவ்வுமே இல்லை, பிடிக்காத பர்சனை போய் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் அவங்க தாத்தாக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோவுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது, இந்த வீடியோ பார்த்த பிறகுமே இப்படி பேசுகிறாளேன்னு. அப்போ அங்கே தாத்தா, சரி ஓகேம்மா, நாங்கள் வந்துட்டு கட்டாயப்படுத்திலாம் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டோம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ பண்ண வேணாம், உனக்கு யாரை பிடிக்குதோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவள் அங்கேருந்து போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றான், தாத்தாவும் வீட்டில் இருக்கவங்களும் இது உனக்காக கொடுத்தாங்க, நான் இப்போ காரில் வச்சுட்டு வரேன் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு அவளை அங்கே வார்னிங் கொடுத்துச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், உன்னோட பிரதர் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அவனை மேரேஜ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, என்ன தைரியம் தான் நீ என்னோட பிரதரவே ரிஜெக்ட் பண்ணுவ, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே வேணுக்கிட்டே ஹீரோயின் அழுகிற மாதிரி ட்ராமா பண்ணுறா. ஹீரோ வந்ததுமே, நீ வந்து உன் சிஸ்டர் இல்லாட்ட எப்படி இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுவ, நீ வந்துட்டு பேசுனதுக்கு சாரி கேளுன்னு சொன்னதுமே, பிரதர் நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினோட கையை பிடிச்சி அவளை ஒரு 2 அரை கன்னத்தில் விடுறான். அவள் உன் சிஸ்டர் இல்லை, அதை மனசில் வச்சுட்டு மரியாதை கொடுத்து பேசிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே நடக்கிறதே வேற மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மாட்டிட்டு இருக்கான். கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு அங்கே சரின்னு சொல்றா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின், இப்போ என்கிட்ட சொல்லு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு அங்கே பேசின வீடியோவை பார்த்தேன், பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு கோவத்தில் பேசியிருக்கான், வேற ஒன்றும் கிடையாது, நீ கால் அவனை தான் அடித்து உடைச்சிருக்க, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது, வேற ஒன்றும் கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு சொல்கிறது பொய்யான ரீசன், வேறு எதோ இருக்குது, நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னு சொன்னதுமே, சரி நான் உண்மையை சொன்னால் நீ நம்புவியான்னு சட்டி கேட்டதும், நீ சொல்லு பார்ப்போன்னு சொல்லும்போது நான் வந்து ரீபான் ஆகி வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் அதை கேட்டுட்டு, நான் கலாமப்பா நானுமே அடுத்த
பிளானட்லேருந்து வந்திருக்க ஒரு ஏலியன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்தா. அவன் மேலே சோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ இந்த ஃபோவோட பேரண்ட்ஸ் அங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க கம்பெனியை காப்பாற்றணும்னு. ஸோ இவன் தூங்குறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாயிட்டு ஹீரோயினை பற்றி மோசமாக பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோ அவங்க காஸ்ட்டை கஞ்சாட காமிச்சதுமே கோவப்பட்டு கனதை சேர்ந்து 2 அடை விடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிருக்கு. உடனே இவர் வந்துட்டு அங்கே ஃபோ வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் எங்கள் கம்பெனி எதுவும் பண்ணிட மாட்டீங்களன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் எதுக்கு எதுவும் பண்ண போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அது எல்லாத்தையும் மேலேருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இதெல்லாமே நினச்சி அங்கே ஃபீவர் ஆயிடுது. நைட் ஃபுல்லாக ஹீரோ தான் அங்கே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் என் பொண்டாட்டி நான் நல்லபடியாக பார்த்துக்கிறது ஏன் கடமை தானேன்னு சொன்னதுமே உன் பொண்டாட்டின்ற அப்படின்ற சொன்னதும் ஆமாப்பா நம்மளோட மேரேஜ் இருக்குது, அப்போ வந்துட்டு நீ பொண்டாட்டி இல்லாமல் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொன்னால் அவன் போகிற ஐடியா இல்லை நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது கண்ணாடியில் பார்த்தா கழுத்து ஃபுல்லாமே அங்கே லவ் பைட்ஸ் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் மார்க் அப்படின்ற சொன்னதும் என்னோட லவ்வோட அடையாளம் அப்படின்றதாவே சொல்கிறான். மரியாதையை ரூமை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விழிச்சா அங்கே பட்லர் மெய்டு இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே ரொம்ப சூப்பராக அதே மாதிரி அங்கே வெட்டிங்குமே ரொம்ப ஏற்பாடு அழகாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரெட் கலரில் இந்த டைம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துச்சேக்கா. நம்ம ஹீரோவால் அதை அங்கே வந்து தாங்கிச்சிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக அவங்க அப்பா கூட சேர்ந்து வராளேன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக ஓடி வந்து பக்கத்தில் நின்றுட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக பார்த்துட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வெட்டிங் அங்கே ப்ராமிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக அங்கே வந்து வெட்டிங் முடிஞ்சு கிஸ் பண்ண சொல்லும் போது அவள் கிஸ் பண்ணாமல் தள்ளி இருந்ததுமே இன்னைக்கு நம்மளோட கல்யாணம்ப்பா இந்த கிஸ்ஸை பண்ணி தாங்கணும்னு சொன்னதும் மூஞ்சி ஒரு மாதிரி கியூட் அங்கே பண்ணதுமே அவன் வந்துட்டு வேமா ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணிடுறான். நைட் போல் அங்கே வந்துட்டு ரூமில் காமிக்கிறாங்க. அவள் கை கால்க்கெல்லாமே அவன் மசாஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன உனக்கு யாராச்சும் க்ரஷ் இருந்திருக்காங்களான்னு சொன்னதும் ஆமாப்பா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த க்ரஷ்ஷே அங்கே வந்துட்டு பார்த்ததுமே பிடிச்சிருந்துருக்கு. அப்போ இதை சொன்னதுமே உனக்கு வெட்டிங் நைட்டு அதுவுமா பொண்டாட்டிட்ட வேறு ஒருத்தி க்ரஷ்ன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம் நான் அதுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க மெய்டு வந்துட்டு சூப் எல்லாமே கொடுத்துட்டு போனதுமே அங்கே அவனோட கையால் ஊட்டி விட்டதும் ஹீரோயினுக்கு இதெல்லாமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இம்ப்ரெசிவாக இருக்குது. பிறகு அவங்க தூங்க போனதுமே இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் நைட் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸாச்சு எனக்கு கொடுக்க விடேன்னு சொன்னதும் எதுவும் நான் உனக்கு கிஸ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாது விலகி போன்னு சொல்கிறா. ஸோ அவன் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு நான் ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அங்கே ஃபோனில் பார்த்தா இந்த ஃபோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக அங்கே வந்து கமெண்ட் எல்லாமே போட்டிருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் கால் பண்ணிவிட்டு நீ நினைக்கிற மாதிரி ஃபோ வந்துட்டு நல்ல மனுஷன்லாம் கிடையாது, நீ அவனை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்காம இரு அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது, நான் வந்து இன்னொருத்தரோட பொண்டாட்டி இதை பற்றி கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அது எல்லாத்தையும் வெளியே இருந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டாலேன்னு. அதுக்கப்புறம் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவோட உண்மையான சிஸ்டர் இவங்க வாழ்றா. அங்கே உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் சிஸ்டர் இல்லான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன வந்துட்டு உடம்பு சரியில்லையா, ஏன் வயிறு எதுவும் பெயின் ஆயிட்டுருக்கா, என் பிரதர் எதுவும் மோசமாக நடந்துக்கிட்டானான்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாதுமா தாயே, எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்து வரப்போகுது அதனால தான் வயிறு பெயின் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் வந்துட்டு உன் பிரதருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் வந்துட்டு எத்தனை பொண்ணுங்களோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணானோ அப்படின்ற சைட் அவங்க பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். என்னை பார்த்தா உனக்கு க்ளீனாக தோணலையா, என் மேலே உனக்கு டவுட் இருக்கா, நீ என்னை செக் பண்ணி பார்க்குறியான்னு சொன்னதும் எப்படி செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவன் ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கையை கீழே இழுத்துட்டு போனதும் என்ன பண்ணிட்டு இருக்க இப்படியா நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் லீகல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற சொன்னதும் அது யாருக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணாலுமே அது தப்பு தான் புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவ சொல்றா. லிசா அங்கே போறா. என்னை வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்காக அனுப்பிவிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வேணுக்குனே பண்ணுறா. அவனோட கண்ணுக்கு முன்னாடி அவள் ஒன்றும் இல்லை நான் தான் பெஸ்ட்டான பொண்ணுன்னு காமிக்கணுன்றதுக்காக. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு அவங்க அப்பா அங்கே பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னுமே கோவம் தான் இருக்குது, கட்டி கொடுத்தது பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே வந்துட்டு பார்த்துட்டு போங்களேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன இவன் ஈஸியாக வந்துட்டு ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது அப்போ அங்கே சொல்கிறான் என் பிரதர் இல்லா தங்கமான மனுஷன்னு சொன்னதும் நீ ஓவரா ஜாலர் அடிக்காதன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு தப்பாக எதுவும் சொல்லலை, ஐ திங்க் நீயுமே ரீபான் ஆயிருக்க கரெக்ட் தானேன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் தெரியலேன்னு சொன்னதும் சும்மா நீ நடிக்காத, எனக்கு எல்லா விஷயம் தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை பார்த்த உடனே
உடனே ஹாப்பி ஆகிட்டு பிரதர் என்னலான்னு பேசினேன். அந்த வந்துட்டு அவ்வளோ மோசமாக திட்டினேன். அதுலேருந்து எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நீ வந்துட்டு எனக்கு எதுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு. நீயுமே ரீபான் தானே ஆகி வந்திருக்க அப்படின்ற செட் அங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே என்ன பேசுனீங்கன்னு கேட்டதும் உடனே ஹீரோயும் வந்துட்டு ரொம்ப தண்ணி போட்ட மாதிரி ட்ராமா பண்ணுறான். ஸோ அவங்க அப்பா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவன் வாயில் ஃபுல்லாக ஒயினாக இருக்கவுமே தொடச்சி விட்டதுமே அங்கே ஹீரோ அவளை போய் அவன் கிஸ் பண்ணதும் என்ன இந்த கிஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதுமே இல்லை எனக்கு இந்த ஒயினோட டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற சொன்னதும் அவன் அப்படியே நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போங்க அவன் உடனே ரொம்ப அப்படியே பாஸ் இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே நீ என்ன இப்போயுமே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே அங்கே வந்து அவனோட ரூமில் சிசிடிவி கேமரா வச்சுருக்கான். அது மூலமாக அங்கே லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கான். அப்போங்க அவன் உடனே வந்துட்டு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ வந்துட்டு இப்படிலாம் ட்ராமா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை பற்றி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படிப்பட்டவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவமாகிட்டு அங்கே உள்டாவை அவளை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்து எப்படிப்பட்டவ, நீ என்ன ரொம்ப நல்லவளா, நீயே வந்து செகண்ட் ஹேண்ட் தானே அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிடுச்சிக்கு. வேமா அங்கே வந்துட்டு ஒரு கிளாஸை தூக்கி போட்டு அங்கே உடைச்சதும் காலில் அங்கே அடிபட்டுது. அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு வந்து போட்டு அடி பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காலில் அங்கே வந்து பேண்டேஜ் எல்லாமே போட்டு விடுறான். ஸ்கூல்லேருந்தே வந்து லவ் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொன்னதுமே உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ இருந்தே நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்துட்டு அப்போ இருந்து உன்னை தவிர வேறு யாருமே என் கண்ணுக்கே தெரியலன்னு அவன் சொல்கிறான். வந்துட்டு இதனால தான் அவன் கூட சேர்ந்து மேரேஜே ஆக விடல. ஏன்னா அவனை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு. அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப கவலையாயிட்டு எனக்குமே வந்துட்டு இப்போ புரிஞ்சுக்கிச்சின்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் உன்னை நான் லவ் பண்ணலைன்னா அப்படின்றத சொன்னதும் எனக்கு வந்துட்டு நீ லவ் பண்ணுறியா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. நீ நிம்மதியாக இருந்தால் எனக்கு அது போதும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம 2 பேர் வாழ்கிறதுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் சிரிச்சுட்டு உன்கிட்ட யாரும் சொன்னது இல்லையா நீ ஃபிலிமியாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை அவள் கேட்டுட்டு அவனுக்குமே எங்கள் சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அந்த லிசாவை பார்த்தா அங்கே ஒரு பெரிய ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. என் கையை வந்துட்டு அவள் கட் பண்ணிவிட்டு என்னை மிரட்டிகிட்ருக்கா. நான் வந்துட்டு கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவளோட அம்மா அங்கே வந்துட்டு தாத்தா எல்லாருமே அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீ வந்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஸ் பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ அப்படி அவன் கையை கட் பண்ணிட்டாலும் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது எங்கள் கையை காமின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்துட்டு அங்கே வேகமாக பிடிச்சவங்க வந்துட்டு கழட்டி பார்த்தா கட்ட அதில் வந்து எந்த கட்டும் இல்லை, சும்மா வந்துட்டு ஆக்டிங் தான். ஐ திங்க் வந்துட்டு நீ கண்ணுக்கு தெரியாமல் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி போய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உண்மையிலே கையை வெட்டிடுவேன். அதுக்கப்புறம் நீ மேலே தான் போய் சேரணும். யாராச்சும் வந்துட்டு இதுக்கப்புறம் அவளை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறான். பிறகு இங்கே இவ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. எங்கே சாரை காணும் இன்னொன்று சொல்லிட்டு அங்கே பட்டர்கிட்ட கேட்டதுமே இப்படி ஓல்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு மேடம், அங்கே வந்து சில ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே இப்படி வந்து எல்லாருமே கேங்கப் ஆகிட்டு உங்களை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். ஏன்னா அதிகமான வந்து ஆர்வம் இருக்கு போலயே. பட் ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து யாருக்காக ஒன்றை வந்துட்டு எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. கையை கொடு அப்படின்றத சட்டி கேட்கும்போது எதுக்குன்னு சட்டி கேட்கும்போது கொடுத்தா தானே தெரியும் அப்படின்றத சொன்னதும் கையை கொடுத்ததுமே வேமா பக்கத்தில் பிடிச்சி அவன் இழுத்துக்கிறான். இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் என்ன பண்ணுறேன் உனக்கு என்ன புரியலையா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே அதை அவங்க பட்லரும் அவங்க ஒய்ஃபுமே பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சாங்க பட்லர்கிட்ட சார் எங்கன்னு சொல்லி கேட்டதுமே இப்படி அவங்க அம்மாவோட நினைவு நாள் அதுக்காக சமாதிக்காக போயிருக்காரு மேடம், ஃப்ளார் வச்சு ப்ரே பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் நானுமே போனோங்க அப்படின்றத சொன்னதும் இல்லை சார் திட்டுவார் யாரும் அங்கே போக மாட்டாங்கன்னு சொன்னதுமே இல்லை அவர் திட்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி கூட சேர்ந்து போயிருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்து ஃப்ளார்லாமே வச்சுட்டு அவங்க அம்மாட்ட அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அதை பற்றியுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். தூரமாக இருந்து அது எல்லாத்தையுமே அவளுமே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவன் பேசுகிறது அவனுக்கு இன்னொரு பிரதருமே இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்றது அவளுக்கு தெரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் டைம் என் கிராண்டாக அங்கே பார்ட்டி வச்சு நம்ம ஹீரோயினை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ இப்போ அங்கே ஒரு பைத்தியக்கார லேடி வர்றாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தாங்க ஷூட் பண்ணிடுறாங்க. நீ தான் வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம், என் பிள்ளை என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு கோவம்லாம் படலை, ஏன்னா அங்கே வந்து அவங்க மெண்டலாக இல்லை இருக்காங்க. பட் யாரோ சொல்லி தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் ஹீரோயின் இவனுக்கு குண்டடி பார்த்ததை பயந்து போயிட்டு மயக்கமாயிடா. கண்ணை முழிச்சதுமே அவள் பயந்து போயிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க வரும்போது எனக்கு வந்துட்டு எதுவும் ஆகுமா
இந்த சின்ன அடியெலாம் என்னை என்ன பண்ணிடும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் யார் வந்து பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ, இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் இதை போய் வந்துட்டு மிஸ் ஆக விடுவேனா, உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது தானே எனக்கு இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப எமோஷ்னலாக வேறு இருக்கான். அப்போ ஹீரோயின், எப்பயுமே நீ இந்த வேர்ட்ஸை தான் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு தடவை வாய்ப்புனா என்ன, உன் பாஸ்ட் லைஃப் என்ன, என்கிட்ட எதையுமே நீ சொல்ல மாட்டேற. எனக்கு தெரிஞ்சு நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ரெஸ்டாரண்ட்டில் அங்கே பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணதே கிடையாது. திடீர்னு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணத்தில் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த நடுவில் என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்கும்போது, நீ சொன்னால் நம்புவியா, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லாக மேரேஜ் பண்ணிட்ட, அவனுக்குமே ஒரு பேபியுமே பேர் அது இறந்துமே போச்சு. அவன் வந்து உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீ இறந்துமே போயிட்ட. நீ இறந்ததுமே அவன் அப்படின்றத சொன்னதும் எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதானே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, எப்பயுமே இது எல்லாமே என்னோட கனவுல வந்துட்டே இருக்கு, பட் வந்து நான் அது கனவா எதுக்காக இப்படி வருதுன்னு சொல்லிட்டு புரியாமல் இருந்தேன் அப்படின்றத அவ சொல்றா. இன்னொன்றுமே ஒரு கன்ஷாட் சவுண்டுமே எனக்கு கேட்குது, சுற்றி வந்துட்டு என்னை வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல நம்ம சொல்கிறா. ஸோ தீ எரிஞ்சது நம்ம ஹீரோ கொளுத்தி விட்டுட்டு கண்ணை வச்சு தன்னை ஷூட் பண்ணிட்டு இறந்தான்ல, அதான் அவளோட கனவுல வந்துட்டுருக்கு. சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேபி, நீ வந்துட்டு அதிகமாக குளிர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு எப்போ பார்த்தாலும் தீ கனவுல வருது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பட்லர் வந்துடுறாரு. சார் இப்படி லிசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கான், அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அவளை பார்க்குறதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதும், இல்லை சார் உண்மையிலே அவங்க வந்து முடியாமல் இருக்க மாதிரி தோணுது, நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள், அவங்க போக மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும், சரி ஓகே நான் வரேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க என்ன விஷயம் நீ சொல்லுன்னு சொன்னதுமே, எனக்கு வந்துட்டு இப்போ உண்மை ஹார்ட் வந்துட்டு சரியாக ஒர்க் ஆக மாட்டுது, நான் இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க, நான் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு மேய்ச்சான ஹார்ட் யாரோடதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது ஜியாவோடது தான், தயவு செஞ்சு இந்த ஹார்ட்டை எனக்காக நீ எடுத்து கொடுத்துட்றியான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு என்னமோ கடையில் மிட்டாய் வாங்கி கொடுன்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, கொடுக்குற பொருளாக நீ கேட்குற அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் என்னை காப்பாற்று, இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லைன்னு அவள் சொல்லும் போது, ஏன் இல்லை நான் வந்துட்டு உனக்கு வேறு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நீ செத்து போயிட்டேன்னா இந்த பிரச்சனை எதுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அங்கே ட்ராமா பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு இவை விட்டதுமே இவங்க அம்மாவும் பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டிட்டு இருக்கான். ஸோ அங்கே தாத்தா போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் வந்துட்டு ட்ராமா பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அங்கே அவர், நான் இதுக்கப்புறம் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அவங்க உன்னை வந்து தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும், நீங்கள் பண்ணுற ப்ராமிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். மேலே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணும். ஸோ அவனுக்கு புரிஞ்சுக்குது கண்டிப்பாக லிசா தான் இந்த வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அம்மாவையும் பொண்ணையும் போயிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். லிசா வந்துட்டு என்ன வந்துட்டு மிரட்டினாலும் சொல்ல மாட்டா, பட் அவங்க வந்துட்டு பொண்ணை கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவள் இருக்கிற இடத்த சொன்னதுமே அங்கே மீட் பண்ண போனால் அங்கே லிசாவோட பிரதர் தான் அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். நீ உன் பொண்டாட்டி வந்துட்டு வேணும்னா எனக்கு வந்துட்டு நீ வேணும், நீ வந்துட்டு ஒன்றை கொடுக்குறியான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு என்ன வேணா பண்ணிக்கோ அவளை விட்டு அப்படின்றத சொன்னதும் இவனை வந்துட்டு கைவிலங்கெல்லாமே போட்டுட்டு ஜெயிலில் அடைச்சி விட்டுட்டு அவளை வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ அப்போங்க நான் வந்துட்டு உன்னை இன்னைக்கு துடிக்க கொல்ல போகிறேன், உன்னால் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே கிடைக்காம இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க அந்த வீல் சேரில் இருக்க அந்த பர்சன் அந்த சாங் வர்றான், நீ வந்து ஷூட் பண்ணாத, நான் வந்து அவனை ஷூட் பண்ணுறேன், ஏன்னா அவன் தான் என் காலை வந்து நடக்க விடாமல் பண்ணிட்டான், நான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ண போகிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு கத்திச்சேக்கா. டக்குன்னு பார்த்தா இவன் அந்த லிசாவோட பிரதரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் உன் ஹஸ்பண்டை மீட் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோயின்மே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டா. அவன்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அவங்க பிரதர் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அந்த பிரதர் வேற யாரும் கிடையாது, சாங் தான். ஸோ அங்கே சாங்க்கும் நம்ம ஹீரோக்குமே நடுவில் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே அங்கே வந்துட்டு சார்ட் அவுட் ஆகிருது. ரொம்பவே இவங்க 2 பேருமே ஹாப்பியாக ஒரு நல்ல பிரதர்ஸ் அங்கே மாறிடுறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு தான் அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. பழைய விஷயங்களாம் பேசி போயிட்டுருக்கும்போது அங்கே அந்த வாட்ச்மேன் வராரு. இவ தானப்பா அந்த பொண்ணு அன்னைக்கு நீ காப்பாற்றினவ அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உங்களை மீட் பண்ணதில் ஹாப்பின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து மயக்கமாக இருந்திருக்கு. இவன் தான் காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துருக்கான். பட் அந்த ஃபூ வந்து அங்கே உட்காந்துட்டு நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கான். ஸோ இந்த விஷயம் இப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே ரொம்பவே வந்துட்டு அவள் எமோஷன் ஆகிடுச்சேக்கா. நல்ல வேலை அந்த ஃபூவோட சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஆகலை, இப்போ நான் ஒரு
ஒருவேளை அவனை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பேன் சொல்லு. ஒன்று மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டை மிஸ் பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கையில் வந்துட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸே இருந்திருக்காது. எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டேக்கா. ஒன்றை மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.